அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அலுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் இரண்டாவது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். பூப்பினும் பலகால் மடந்தையர் தம்மை போய் புணர்ந்த வெம்புலையனேன் விடஞ்சார் பாம்பினும் கொடியர் உறவையே விளைந்த பல்லனேன் கல்லனேன் நெருக்கும் ஆப்பினும் வலியேன் அறந்தொழில் புரியேன் அன்பினால் அடுத்தவர் கரங்கள் கூப்பினும் கூப்பா கொடுங்கையேன் எனினும் கோபியேல் காத்தருள் என்னையே. இதுதான் இந்த பாடல் வரிகள். இதற்கு விளக்கம்: மகளிரிடம் சென்று பூப்பு காலத்திலும் பலமுறை கலவியில் கூடிய கொடிய புலைத்தன்மை உடையவனாகவும் விஷத்தை உடைய பாம்பினும் கொடியவர்கள் தொடர்பை விரும்புகின்ற கல்லனாகவும் பலகைகளை நெருங்க இணைக்கும் ஆப்பை போல வன்மை உடையவனாகவும் அறச்செயல் செய்யாதவனாகவும் உண்மை அன்பர்கள் அணுக வந்து கைகூப்பி நிற்பினும் குவிக்காத கொடிய கைகளை உடையவனாகவும் இருக்கும் எனது குற்றங்களை கண்டு சினம் கொள்ளாமல் காத்தருள வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பமாக வைக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்மளுடைய அந்த குற்றங்கள், அதாவது நம்ம எப்படிலாம் இருக்கிறோம், இந்த குற்றங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யணும். அவருடைய கொற்றங்களை எடுத்துக்கிட்டு இறைவன்கிட்ட வந்து இந்த வேண்டுதல் வைக்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்க? மகளிரிடம் சென்று பூப்பு காலத்திலும் பலமுறை கலவியில் கூடிய கொடிய புலைத்தன்மை உடையவனாக இருக்கின்றேன். அப்புறம் பாம்பினும் கொடியவர்களுடன் அந்த சவகாசத்தை அவங்கள விரும்பி நான் போய் அவங்களுடைய ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு கொடியவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்லாம். அப்புறம் அன்பர்கள் வந்து கைகூப்பி தொழுதா கூட கைகூப்பாமல் அவங்கள புறக்கணித்து நான் வந்து அந்த வழியில் அவர்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த ராக்காதிகள் என்று சொல்லக்கூடிய செயற்கை குணங்கள், அதாவது காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த செயற்கை குணங்கள் எல்லாம் நம்ம விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு மரணம், பிணி, மூப்பு, பயம் அது நீங்கிரும்னு பார்த்தோம். அதே சமயத்தில் முத்தேக சித்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் அதுவும் கிடைக்கும்னு சொல்லி தெளிவாக பார்த்தோம். சரி, இப்போ இந்த பதிவில் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த குணங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கிறதுக்கு வள்ளல் பெருமான் அருமையாக உரைநடை பகுதியில் ஆன்ம மல நிவர்த்தி அப்படின்ற தலைப்பில் அதே உரைநடையில் உபதேச குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க. இது 87வது தலைப்பாக வருது. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள்: மனுஷ்ய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கூடுமா என்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அதாவது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும். அது அருளொளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த கரணமாய் நிற்கும். அதாவது இங்கே வந்து சுத்த தேகத்தை சொல்கிறாங்க. அதாவது ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும்.
அது அருள்வழி கிடைத்தால் அத்தருணமே சுத்த கரணமாய் நிற்கும். இப்போ அசுத்தம் வர்றதுக்கு எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அசுத்தம் வருவதற்கு காரணம் யாதெனில் செம்பில் களிம்பு இயற்கை, அதுபோல் ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. செம்பிலே களிம்பு இயற்கையாய் உள்ளதை பரிசனவேதி, அதாவது உலோகங்களை பொன்னாக்கும் மருந்தினால் நிவர்த்தித்து ஏமமாக்குவது போல் பொன் மாயா காரியமான இத்தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீக்கப்பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். இதற்கு பிரமாணம் ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர் வாடாது இரு என்றீர் வாரீர். பாருங்கள், இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆண்டவர் அருளினால் சுத்த தேகம் பெற்றுக்கொள்ளணுன்றாங்க. அந்த சுத்த தேகம் பெற்றுக்கொண்டால் அந்த அருள்வழி கிடச்சதுன்னா அந்த அருணமே சுத்த காரணமாய் நிற்கும் அப்படின்றாங்க. எது அந்த அருள்வழி கிடைத்தாலே அத்தருணமே சுத்த காரணமாய் நிற்கும். அப்போ கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டோம்னா தான் நம்மளுக்கு சுத்த தேகம் கிடைக்கும். சரி, அந்த சுத்த தேகத்தை எப்படி பெற முடியும் அப்படின்னா அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். மாயா காரியமான இத்தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீக்கப்பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். அப்போ ஆண்டவருடைய அருளை நம்ம பெற்றுக்கொண்டால்தான் சுத்த தேகம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாமல் நன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். அப்போ நல்ல முயற்சியில் நம்ம பழகணுன்றாங்க. நல்ல முயற்சியில் பழகணும் அப்படின்னா எதை சொல்கிறாங்க? ஏற்கனவே நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் பார்த்தோம். கடவுளுடைய அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அல்லது வேறு எதனாலும் பெறக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. பெறவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நன்முயற்சின்றது நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் தான் பயிலணும். அதில் பழகி தான் நம்ம கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளணும். அது தெளிவாகுது. இதற்கு பிரமாணம் சொல்லிட்டு அவரே ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர் வாடாது இரு என்றீர் வாரீர். அப்போ மாயையில் போய், அதாவது உலகாதாய விஷயங்களில் போய் நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடவுளுடைய அருளை பெற முடியாது. அப்போ கடவுளுடைய அருளை பெறணும் அப்படின்னா நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் போய் பயின்று அதில் தான் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டால்தான் நம்மளுக்கு இந்த சுத்த தேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. சரி, இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அந்த முதல் பிரிவுலேயும் ஒரு தடவை பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்கான்ற பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாயிரும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ ஏன் இதெல்லாம் நான் படித்து சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது மனுஷிய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கூடுமாவென்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது அப்படின்றாங்க. அதாவது அந்த மனத்தினால இது நல்லது கெட்டதுன்னு அது இது பண்ண தான் முடியும். அதாவது தடுக்கக்கூடுமே ஒழிய தடுத்து கொள்ள தான் முடியும். அப்போ கரணங்களை வச்சு நம்ம நன்முயற்சியில் பழகி அதை தடுத்துக்கிட்டு தான் நம்ம மேலேறி போகணும். அது வராமையே இருக்காது, வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம நன்முயற்சியில் பழகி தான், அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் போய் தான், அந்த நன்முயற்சியில் பழகி தான் இந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த பாடல்லையும் அவர் சொல்கிறார்ல, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிறைய அசுத்தங்களை சொல்கிறாங்க. மகளிரிட போய் அந்த பூப்பு காலத்தில் போய் புணரக்கூடிய அந்த மாதிரி கொடுமையான பாதக செயலை செய்கிறேன். அப்புறம் மாமிசங்களை உண்ணக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறேன். அப்புறம் இன்னும் கூட அன்பர்கள் கைகூப்பி தொழுதால் அவர்களுக்கு அதை கண்டுக்கிறாமல் போய் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறேன். இதெல்லாம் அசுத்தங்கள். இந்த அசுத்தங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கத்துக்கு அதில் பயிலணும். அதில் பயின்றுட்டால் தான் இந்த அசுத்தங்கள் எல்லாம் நம்ம விட்டு போகும் அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பாருங்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே
ஜீவன் முக்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் என்ன? அவரே சொல்கிறாங்க, ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். இதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் எனில், ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்தபோதாயினும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும். அப்போ இப்படி சொன்னவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம், அதாவது காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். இவ் அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ ஆன்ம உருக்கம் நம்மளுக்கு வரணும். பிற ஜீவர்கள் படக்கூடிய அந்த பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இதனால் பிற ஜீவர்கள் படக்கூடிய அவஸ்தைகளை பார்த்து நம்மளுக்கு ஆன்ம உருக்கம் உண்டாகும். அந்த ஆன்ம உருக்கம் உண்டாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். இவ் அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இங்கேயும் அதான் சொல்கிறாங்க, கடவுள் அருளை பெற்றுக்கொண்டால் நம்மளுக்கு சுத்த தேகம் கிடைக்குன்றாங்க. அந்த சுத்த தேகம் கிடைக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் எல்லாம் போயிடும். அசுத்தங்கள் எல்லாம் போனால் தான் அது பேரே சுத்த தேகம். அப்போ இங்கே இவர் சொல்கிறார்ல, இங்கே நான் ரொம்பவும் மோசமான நிலைமையில் நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள், ரொம்பவும் ஒரு கீழ்த்தரமான நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நிலைமையிலிருந்து நம்ம மேம்பட்டு வரணும்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பயின்று நம்மளை கடவுள் அருளை பெற்றுக்கொண்டு சுத்த தேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இதன் மூலமாக அவர் சொல்ல வர்றாங்க. சரி, இப்போ இது இந்த விளக்கம் போதும். கடைசியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது அன்பினால் அடுத்தவர் கரங்கள் கூப்பினும் கூப்பா கொடுங்கையேன் எனினும் கோபியேல் காத்தருள் எனையே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு 2ஆம் திருமுறையில் அவர் கடவுளை உன்னைய எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அவருடைய வேண்டுதல் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வேண்டுதல், இந்த மாதிரி ஒரு பக்தி நம்ம வளர்த்துக்கிறணும் பாருங்கள். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அன்புடன் நின் பதம் புகழாம் பாவி நாவை அறந்துணியேன் நின் அழகை அயர்ந்து காணா துன்புறு கண் இரண்டினையும் சூன்றேன் நின்னை தொழா கையை வாளதனால் துண்டமாக்கேன் வன்பர நின்தனை வணங்கா தலையை அந்தோ மடித்திலேன் ஓதியே போல் வளர்ந்தேன் என்னை இன்பருவல் எரியிடை வீழ்த்திடினும் அன்றி என் செய்யினும் போதாதே எந்தாய். இங்கே என்ன சொல்கிறாங்க, அதாவது நின்னை தொழா கையை வாள் அதனால் துண்டமாக்கேன். அதாவது எவ்வளோ இதாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது உன்னை தொழலைன்னா அந்த கையை இருந்து பிரயோஜனம் இல்லை, அதை வாளால் வெட்டிடலாம் அப்படின்றாங்க. உனது அருளை பார்க்காத, அதாவது நின் அழகை காணாது துன்புறு கண் இரண்டையும் சூன்றேன் அப்படின்னா கண்ணை வேணாம், கண்ணை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்றாங்க. அன்புடன் நின் பதம் புகழாம் பாவி நாவை அறந்துணியேன், உனது புகழை பாடாத இந்த நாவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. எவ்வளோ, அதாவது வன்பர நின்தனை வணங்கா தலையை அந்தோ மடித்திலேன், இந்த உன்னை வணங்காத தலை இருந்தும் பிரயோஜனம் இல்லை, தலையை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம்
இறைவனை நம்ம வந்து எப்படி பக்தி செய்யணும், அந்த மாதிரி ஒரு பக்தியோடு இருக்கணும் அப்படின்றாங்க. உன்னை வணங்காத தலையும் இருந்து பிரயோஜனம் இல்லை, உன்னை போற்றாத நாவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, உனது அழகை பார்க்காத இந்த கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, உன்னை கூப்பாத இந்த கைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படி இந்த பாடல் மூலயமா சொன்னவங்க இந்த பாடல் இன்னும் அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். தேன் என இனிக்கும் திருவருட்கடலே, தெல்லிய அமுதமே சிவமே, வான் என நிற்கும் தெய்வமே, முல்லை வாயில் வால் மாசிலா மணியே, ஊன் என நின்ற உணர்விலேன் எனினும் உன் திருக்கோயில் வந்தடைந்தால் ஏன் என கேளாது இருந்தனை ஐயா, இது நின் திருவருட்கு அழகோ, இது நின் திருவருட்கு இயல்போ அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்கிறாங்க பாருங்கள். நான் உனது கோயிலுக்கு வர்றேன், உனது கோயிலுக்கு வந்து நான் பலவிதமான கொடுமைகளுடைய பாதகன் தான், இருந்தாலும் உனது கோயிலுக்கு வந்து உன்னை தேடி வரும்போது ஏன்னு நீ கேட்காம சும்மா இருந்தா அது உனது அருளுக்கு வந்து அது வந்து இயல்பாகுமா, உனது அருளுக்கு வந்து அது அழகா அப்படின்னு சொல்லி இது கேட்குறாங்க. நாமும் கோயிலில் போய் இப்படி கேட்க முடியுமா? ஏன்னா அவர் வச்சிருந்த பக்தியும் அதுதான் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து கடவுள் மேலே வந்து அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அப்போ அந்த உரிமைனா அவங்க அந்த அளவுக்கு அந்த நிலையில் இருக்காங்க, பக்தியோட அந்த லெவல் எக்ஸ்ட்ரீம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், மாணிக்க வாசக பெருமான் வச்சிருந்த பக்தியினாலே அவர் பெற்ற அன்புருவம், அருளுருவம், இன்புருவம். அது மாதிரி தான் இதுவும் பாருங்கள். இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கோயிலுக்கு வர்றேன், வந்தால் நீ ஏன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பக்தி இதெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்றத இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறாங்க, அடுத்த அன்பினால் அடுத்தவர் கரங்கள் கூப்பினும் கூப்பா கொடுங்கையேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். நாமும் இறைவன்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பக்தி வச்சுருந்துக்கணும். நான் வந்து உனது கோயிலுக்கு வந்தால் என்னை வந்து ஏன்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்ற லெவலில் நம்மளுடைய பக்தியும் இருக்கணும் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றியும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 3வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.